ஹாய் நண்பா. தமிழ்நாடு இணையவழி விளையாட்டு ஆணையம், அதாவது ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டி, இந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி விட்டுருக்காங்க. 2 விதமான நோட்டிஃபிகேஷன். ஒன்று வந்து பர்சனல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன், இன்னொன்று வந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன். வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அப்ளை பண்ணுறதுக்கு ஃபீஸ் கிடையாது. இமெயில் அப்ளிகேஷன் தான். இன்டர்வியூ மூலமாக ஹையர் பண்ண போகிறாங்க. முழு தகவலை சொல்கிறேன். எலிஜிபிலிட்டி இருக்கிறவங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்துடலாம். நீங்கள் கிளிக் பண்ணாலே போதும், உங்களுக்கு இந்த மாதிரி PDF ஃபைல் வந்துடும். இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்கை நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். தமிழ்நாடு ஆன்லைன் கேமிங் அத்தாரிட்டியிலிருந்து டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய உதவியாளர் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. மொத்தமாக ஒரு கால் இடங்கள் தான், ஒரே ஒரு வேகன்சி மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. இந்த ஜாப் வந்து அரசு வேலை வாய்ப்பு தான். ஆனால் கான்ட்ராக்ட் கேட்டகரியில் தான் ஹையர் பண்ணுறாங்க. மாதம் உங்களுக்கு 20,000 ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க. பிடெக் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதில் கம்ப்யூட்டர் சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இந்த டிசிப்ளினில் படித்தவங்க மட்டும்தான் இதற்கு அப்ளை பண்ண முடியும். அடிஷ்னலாக ஆன்லைன் கேமிங் பற்றின நாலேஜ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. நாட் ஃபார் கம்பல்சரி. நீங்கள் பிடெக்கில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இல்லைனா IT எடுத்து படிச்சிருந்தாலே போதும், இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். அதே மாதிரி இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ணிக்கலாங்க. வர ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இன்னும் ஒரு 6 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்குது. இமெயில் மூலமாக நீங்கள் அப்ளிகேஷனை சென்ட் பண்ணி கொடுத்தா போதும். இந்த ஜாபுக்கு ஏற்ற மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்களே ஒரு பயோடேட்டா மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ண அந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் கம்ப்ளீட்டாக இன்ஃபர்மேஷனை ஃபில் பண்ணிவிட்டு, அது கூட சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன உங்ககிட்ட இருக்குதோ எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிடுங்க. tnoga@tn.gov.in இந்த இமெயிலுக்கு நீங்கள் வர ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே சென்ட் பண்ணி கொடுத்துருங்க. ஃபோன் நம்பர் கூட கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி நீங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணிவிட்டு கூட இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2வது நோட்டிஃபிகேஷன் பர்சனல் அசிஸ்டன்ட், PA அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஜாப் தான். ஸோ இந்த பர்சனல் அசிஸ்டன்ட் ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஸோ இதுலேயுமே வேகன்சி ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஒரே ஒரு கால் இடங்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. மாத சம்பளமாக 25,000 ரூபாய் கொடுக்குறாங்க. எனி டிகிரி படிச்சிருந்தா போதும். ஆனால் இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. PA கேட்டகரியில் 1 இயர் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அடிஷ்னலாக ஒரு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்க. ப்ரிஃபரன்ஸ் அப்படிங்கிறது நாட் ஃபார் கம்பல்சரி, ஒரு முன்னுரிமை கேட்டகரியில் வரும். ஸோ நீங்கள் டிகிரி வந்து டெக்னாலஜி இல்லைனா கம்ப்யூட்டர் சயின்ஸ் ரிலேட்டடாக முடிச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கிடைக்கும். மற்றபடி ஏதாச்சும் ஒரு டிகிரி படிச்சுட்டு 1 இயர் உங்களுக்கு PA கேட்டகரியில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான், அப்ளை பண்ணிக்கலாம். சேம் இந்த ஜாபுக்கும் வர ஜூலை 31ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். சிம்பிள் அப்ளிகேஷன் தான். அப்ளிகேஷன் நீங்கள் தான் ரெடி பண்ணணும். எந்த ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மட்டுமே கொடுக்கல. ஸோ 2 நோட்டிஃபிகேஷன் இருக்குது. 2 நோட்டிஃபிகேஷனுமே செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணுங்கள். பயோடேட்டா அப்படின்னா உங்களுடைய இன்ஃபர்மேஷன் தான். பேசிக் இன்ஃபர்மேஷன்லேருந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்மட் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே ChatGPT போட்டு பாருங்கள், இல்லைனா Google சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒரு பயோடேட்டாவை ரெடி பண்ணுங்கள். அடிஷ்னலாக உங்ககிட்ட இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஸ்கேன் பண்ணிவிட்டு இவங்க கொடுத்துருக்கிற இந்த இமெயிலுக்கு நீங்கள் சென்ட் பண்ணி கொடுங்க. வெறுமனே நீங்கள் இமெயில் மட்டும் சென்ட் பண்ணாதீங்க. அதில் சப்ஜெக்டில் நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களா, அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இமெயில் சப்ஜெக்டில் மென்ஷன் பண்ணிடுங்க. அதே மாதிரி இமெயிலில் நீங்கள் ஃபைல் அட்டாச் பண்ணும்போது டெக்ஸ்ட் பாக்ஸ்லேயுமே உங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் சொல்லிவிட்டு நான் இந்த மாதிரி ஜாபுக்கு அப்ளை பண்ணுறேன் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஷார்ட்டாக டெக்ஸ்ட் பாக்ஸில், இமெயில் டெக்ஸ்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்கள் அப்ளிகேஷனை HR வந்து பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அது மூலமாக உங்கள் அப்ளிகேஷன் ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கும் நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் பண்ணுறதுக்கு நம்பரும் கொடுத்துருக்காங்க. நேரடியாக போய் கூட நீங்கள் உங்களுடைய டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கலாம். அதற்கான அட்ரஸ் ஆல்சோ கொடுத்துருக்காங்க. வேகன்சி ஒரு ஜாபுக்கும் ஒரு கால் இடங்கள் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். எலிஜிபிளாக இருக்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணுறதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி கொடுத்துருங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.